வணக்க மக்களே, ஏலக்காயும் அதனுடைய ஆரோக்கிய மருத்துவ நன்மைகளும். நீங்கள் ஏலக்காயை தினமும் உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கொள்வதன் மூலம் பல விதமான மருத்துவ நன்மைகளை பெறலாம். குறிப்பாக நீங்கள் காலையிலும் மாலையிலும் குடிக்கக்கூடிய டீ, காஃபி இது போன்ற பானங்களில் ஏலக்காயை நீங்கள் பயன்படுத்துவதன் மூலம் பல விதமான நன்மைகள் கிடைக்கும். உங்களுடைய மன ரீதியிலும் உங்களுடைய உடல் ரீதியிலும் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல மாற்றங்களை ஏற்படுத்தும். ஏலக்காயில் இருக்கக்கூடிய வாலட்டைல் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணெய் தான் ஏலக்காய்க்கு அந்த ஒரு விதமான அந்த ஸ்மெல்லை தருது. ஸோ அந்த வாசனை நம்ம நுகரும் போது அந்த நுண்ணிய படபடப்பு இது போன்ற ஸ்ட்ரெஸ், டென்ஷன் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா குணமடைஞ்சிடும். ஸோ அந்தளவுக்கு ஏலக்காயில் நிறைய மருத்துவ நன்மைகள் இருக்கு. வாங்க ஏலக்காய் எடுப்பதன் மூலம் என்னென்ன நோய்கள் குணப்படுத்தப்படுது அப்படின்றத பத்தி விரிவா பார்க்கலாம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னாலும் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். உடல் உபாதைகள் உங்களுக்கு இருக்கா? உடல் உபாதைகள் தீர்வதற்கு நீங்க ஏலக்காய் எடுத்துக்கலாம். ஏலக்காயில அதிக நறுமணமும் கார்ப்பு சுவைனா காரமாக இருக்கக்கூடிய அந்த சுவையும் இருக்கு. ஸோ வெப்பத்தன்மையும் இந்த ஏலக்காய் கொண்டு இருக்கிறதால சிறுநீரை இது உங்களுக்கு பெருக்கக்கூடியதாக இருக்கு. குறிப்பாக தாகம், வியர்வையுடன் கூடிய தலைவலி, வறட்சி, கபம் போன்ற பிரச்சனைகளை இந்த ஏலக்காய் உங்களுக்கு கட்டுப்படுத்தும். உயர் ரத்த அழுத்தம் குறையிறதுக்கு, அதாவது ஹை பிளட் பிரஷர், ஹை பிபி ப்ராப்ளம் இருக்கு பாத்தீங்களா, ஸோ அந்த ப்ராப்ளம் குறையிறதுக்கு நீங்க ஏலக்காய் எடுத்துக்கலாம். ஏலக்காய் கெட்ட கொழுப்புகளை கட்டுப்படுத்துவதுடன் உடல்ல உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்குது. எனவே நீங்க ஒரு கப் நீங்க டீ குடிக்கும் போது அல்லது காஃபி குடிக்கும் போது ஏதாவது ட்ரிங்க் குடிக்கிறீங்க அப்படின்னா அது கூட ஏலக்காயை நீங்க போட்டு அது குடிச்சிங்க அப்படின்னா மிகவும் உங்களுக்கு ஆரோக்கியம் தரும். அந்த நீங்க தினமும் பாத்தீங்கன்னா ஒரு கப் டீ, காஃபி குடிக்கும் போது அதுல ஏலக்காயை நீங்க சேர்த்து போட்டு குடிச்சிங்க அப்படின்னா அது உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு நல்லது. அல்லது நீங்க உங்களுடைய உணவுகளை தொடர்ந்து ஏலக்காயை சேர்த்துக் கொள்வதன் மூலம் உயர் ரத்த அழுத்தம் பிரச்சனை குறையும். மன அழுத்தம், உங்களுடைய ஸ்ட்ரெஸ், டென்ஷன் எல்லாம் குணமாகிறதுக்கு நீங்க ஏலக்காயை எடுத்துக்கலாம். நீங்க மன அழுத்தத்தால் பாதிக்கப்படும் போது ஒரு கப் டீ, காஃபி அது கூட நீங்க ஏலக்காயை சேர்த்து பருகுங்க. இதுல இருக்கக்கூடிய அந்த வாலட்டைல் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணெய் தான் இதுக்கு அந்த ஒரு மாதிரியான மனம் கவரக்கூடிய நுண்ணிய படபடப்பு இருக்கக்கூடிய அந்த ஸ்மெல்லை தருது. ஸோ இது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், டென்ஷன் எல்லாத்தையுமே இந்த நறுமணம் போக்கிடும். அன்றைய நாளை நீங்க முழுவதுமாகவே சுறுசுறுப்பாக தொடங்குறதுக்கு, ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு, மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு இந்த ஏலக்காயில் இருக்கக்கூடிய அந்த வாலட்டைல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நறுமண பொருள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். வறட்டு இருமல் குணமாகிறதுக்கு நீங்க ஏலக்காய் எடுத்துக்கலாம். பச்சை ஏலக்காய் உங்களுடைய சுவாச பிரச்சனைகளை சரி செய்யுது. அதாவது மூக்கடைப்பு, மூச்சு திணறல், இருமல், ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகளை சரி செய்யுது. எனவே உணவுல நீங்க அதிகம் ஏலக்காயை சேர்த்துக்கலாம். நீங்க ஏலக்காயை டீ, காஃபியில கூட போட்டு குடிக்கலாம். வறட்டு இருமல் உங்களுக்கு குணமாகும். தொடர்ச்சியாக விக்கல் உங்களுக்கு இருக்கா? தொடர்ச்சியான விக்கலுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அதை தீர்வதற்கு ஏலக்காய் எடுத்துக்கலாம். உங்களுக்கு நிறுத்த முடியாத அளவுக்கு தொடர்ச்சியான விக்கல் ஏற்படும் போது ஒரு கப் டீயோட நீங்க அந்த ஏலக்காயை நீங்க அருந்துவதால விக்கல் உங்களுக்கு பறந்தோடிடும். ஏன் அப்படின்னா ஏலக்காய் விக்கல் உண்டாகுவதோடைய அந்த வாழ்வினை பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் செஞ்சிடும். நம்முடைய வாயில் இருக்கக்கூடிய கெட்ட கிருமிகளை அழிக்கிறதுலையும் ஏலக்காய் சிறந்து விளங்குது. மேலும் வாயில் ஏற்படக்கூடிய கெட்ட துர்நாற்றங்களை கூட ஏலக்காய் உங்களுக்கு போக்கிடும். வயிற்று வலி குணமாக நீங்க ஏலக்காய் எடுத்துக்கலாம் மக்களே. ஏலக்காய், சுக்கு, கிராம்பு, சீரகம் இது எல்லாத்தையுமே நீங்க சம அளவு எடுத்து பொடி செஞ்சு தினமும் 3 வேளை சிறிதளவு எடுத்து 2 கிராம் தேன்ல கலந்து நீங்க சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கடுமையான வயிற்று வலி உங்களுக்கு குணமாகும். கர்ப்ப காலங்களிலும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏலக்காய் குணப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். பெண்களுக்கு கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய அஜீரணம், குமட்டல், வாந்தி போன்ற பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு ஏலக்காயினுடைய மேல் தோல் பகுதியை உரிச்சிட்டு உள்ள இருக்கக்கூடிய எள்ளரிசியை எடுத்து காய வச்சு பொடி செஞ்சு நீங்க அதை வச்சுக்கணும். பின்ன அதுக்கப்புறம் நீங்க அதை 2 கிராம் ஏலக்காய் தூளை ஒரு கிளாஸ் எலுமிச்சை ஜூஸோட கலந்து ஒவ்வொரு வேலையுமே காலை, மாலை, இரவு அப்படின்ற ஒவ்வொரு வேலையுமே உணவு இருந்ததுக்கு அப்புறம் நீங்க அதை குடிக்கணும். இவ்வாறு நீங்க செய்வதன் மூலமாக அந்த கர்ப்ப காலங்களில் ஏற்படக்கூடிய அஜீரணம், அந்த மசக்கை உணர்வு, குமட்டல், வாந்தி இது போன்ற பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும். ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய பல விதமான ஸ்ட்ரெஸ், டென்ஷன் ரிலீஃப் பண்றதுல இருந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பல விதமான பிரச்சனைகளை குணப்படுத்துறதுக்கு ஏலக்காயை தொடர்ந்து நீங்க உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. காலை, மாலை அல்லது நீங்க எப்பப்பெல்லாம் டீ, காஃபி குடிக்கிறீங்களோ, ஏதாவது பானங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னா அது கூட நீங்க ஏலக்காயை சேர்த்து குடிச்சிங்க அப்படின்னா ஏலக்காயில் இருக்கக்கூடிய அந்த மனம் கவரக்கூடிய அந்த நுண்ணிய நறுமணம் உங்களுடைய பல விதமான பிரச்சனைகளை சால்வ் பண்ணிடும். ஸோ இது போன்ற நிறைய தகவல்களுக்கு நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி மக்கள்.